ஹே guys, so லாஸ்ட் எபிசோட்ல என்ன ஆயிருக்கும்? இப்படி லின் கொடுத்த எரேசர் காணோம் அப்படின்னா அவ பாட்டு கண்ணாப்பிலான்னு திட்டு வந்திருப்பா. பட் இப்பதான் என்ன பண்றா, வீட்டுக்கு வந்து நோட் பண்றா அந்த எரேசர் பேக்குள்ள தான் இருக்கு. தேவையில்லாம திட்டோமோ அப்படின்னு தான் தோணுது. இப்ப நெக்ஸ்ட் டே உங்களோட தேர்ட் மீட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாருமே பிக்னிக் வந்திருக்காங்க போல. ஆனா ஹீரோ ஹீரோயினையும் பார்க்கணுமே. ரெண்டு பேரும் மூஞ்சி பக்கமும் முதுக கட்டிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. சுத்தி இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியுது ரெண்டு பேத்துக்குள்ள பயங்கர சண்டைன்ட்டு. இந்த பிளாக் இருக்கா இல்லையா, அவதான் இங்க பாருங்க, நம்ம வந்துட்டு அது மீட்டிங் ஜாலியா இருக்கணும், இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க, எது வந்தாலும் போய் பேசி சமாதானப்படுத்திட்டு வாங்க அப்படின்னு ரெண்டு பேரையும் தனியா அனுப்புறா. ஹீரோயினும் வந்து சாரி கேட்கலான்னு தான் வர்றான். ஆனா அதுக்குள்ள நம்ம எங்க இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்றான், ரீசனா சொல்ல ஆரம்பிச்சிட்டான். ஆக்சுவலா நீ கேட்டல எதுக்காக நான் வந்து உன் கூட ஃப்ரெண்டா இருக்கணும்னு ஆசைப்படுறேன்ட்டு. இப்பதான் அதுக்கான பதிலே எனக்கு கிடைச்சிருக்கு. ஆக்சுவலா நீ ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்க, உன்னால நான் அதிகமா யோசிக்கிறேன் அப்படிங்கிறான். என்ன எனக்கு புரியலங்க. ஆமா பாரு, இத்தனை வருஷமா நான் தப்பா ஒரு டைப் பண்ணிருக்கேன், அது கூட எனக்கு தெரியல. அது சொன்னதுமே நீ தான். நீ கேள்வி கேட்க கேட்க எனக்கு நான் நிறைய திங்க் பண்றேன். அநேகமா உன் கூட ஃப்ரெண்டா இருந்தேன்னா நான் ரொம்ப மாறிடுவேன்னு நினைக்கிறேன். அதனால நான் ஃப்ரெண்டா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இப்போ உன்னோட டர்ன், எதுக்காக நீ என் கூட ஃப்ரெண்டா இருக்கணும்னு யோசி அப்படின்ட்டு அவன் வந்து இவ திட்டி இருப்பா இல்லையா, அதை வந்து மைண்ட்லயே ஏத்துக்கல. டேக் இட் ஈஸி பாலிசில தான் வாழ்றானா என்னன்னு தெரியல. இதுவே அவளுக்கு ஆச்சரியமா இருக்கு. ஒரு மாதிரி சாரி கேட்க வந்திருப்பான். பட் இவன் பேசுனதே ரொம்ப கூல் ஆயிட்டா. ரெண்டு பேருமே நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்களே சொல்லலாம். இப்ப வீட்டுக்கு வந்து கூட என்ன பண்றானா, லாஸ்ட் டைம் இப்படி மீட் பண்ணலான்னு அவன் சொன்னதுக்கு தானே இவ பொய் சொல்லி ஏமாத்திருப்பான். அதனால தானே சண்டே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அவளே நம்ம வெளியே போலாம் அப்படின்னு சொல்லி கேட்கறாளா. இதை பாக்குற ஹீரோக்கு செம ஹாப்பியா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ்ட்டு எல்லாம் சொல்லி குதிச்சுக்கிட்டு இருக்கான். ஃப்ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு, இப்பெல்லாம் பண்ணவே மாட்டான்டா, எங்க ரொம்ப மாறிட்டான், ஒரு மாதிரி இருக்கான்ல அப்படிங்கிற மாதிரி தான் பாக்குறாங்க. கட் பண்ணா நெக்ஸ்ட் டே ரெண்டு பேருமே மீட் பண்றாங்க, வெளியே போறாங்க, கேம் விளாடுறாங்க, சாப்பிடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு டேட் மாதிரியே தான் இருக்கு. அப்படியே சீனை கட் பண்ணி இந்த ஈரம்னு ஒரு பொண்ணு நம்ம ஸ்டார்டிங்ல பாத்திருப்போம் இல்லையா, ஹீரோ கூட சேர்ந்து போட்டோ ஷூட் எடுத்திருப்பா இல்லையா, அவளை காட்டுறாங்க. அவ என்ன பண்ற, அந்த 3 பேர் புள்ளி பண்ணிருப்பாங்க இல்லையா ஹீரோயினா, அவங்கள பாக்குறதுக்காக வர்றான். அப்புறம் தான் தெரியுது எல்லாம் ஒரே குட்டையில் விழுந்த மட்டைகள் தான், அவங்க 4 பேருமே ஒரே கேங் தான். அதுலயும் நம்ம ஹீரோயினை வந்து ரொம்ப அசிங்கமா புள்ளி பண்ணியிருப்பா இல்லையா, அவளுக்கும் ஈரிமுக்கும் செட்டே ஆகல. இருந்தாலும் இப்ப என்ன சொல்றானா, நான் இதெல்லாம் பண்றதே எங்காக தான், ஆனா அவன் மதிக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தான் மெசேஜ் அனுப்புறா. ஆனா அவன் நம்ம பொண்ணு கூட உட்காந்து ஹாயா ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான், ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அந்த டைம்ல தான் ரெண்டு பேரும் ஒரு காஃபி ஷாப்ல உட்காந்து பேசிட்டு இருக்கப்ப அந்த 3 பேர் இருக்காங்க இல்லையா, ஈரியம் இல்லாம அந்த 3 பேரு, அதாவது ஹீரோயினை புள்ளி பண்ணவங்க, அவங்க 3 பேரும் உள்ளக்க வர்றாங்க. இதை பாக்குற இவ வந்து ஷிவராக ஆரம்பிச்சிட்டா. ஹீரோவும் எல்லாம் பாத்துருப்பான்ல. சோ அவனே சொல்றான், நீ எதுக்காக பயப்படுற, நான் தான் சொன்னேன்ல தப்பு பண்ணலாம் தைரியமா இருக்கணும்னு, அப்படியே இப்படி பண்ற அப்படிங்க. அப்பதான் ஒரு விஷயத்த சொல்றேன். ஆக்சுவலா அவங்க 3 பேரும் புள்ளி பண்றப்ப அவளுக்கு கோவம் வந்திருக்கும், முறைச்சிருப்பா. அந்த ரெட் கேப் போட்ட பொண்ணு என்னாடி என்னை முறைக்கிறியான்னு கேட்க, ஆமான்னு சொல்ல தைரியம் இல்லாம, இல்ல உங்க லிப்ஸ்டிக் நல்லா இருக்கு அப்படின்ட்டு போய் சொல்லியிருப்பா. அந்த பொண்ணுங்களும் ரொம்ப அசிங்கமா பண்ணிட்டு போயிருப்பாங்க. இப்ப அதுதான் சொல்றா, தப்பு பண்ண கட்டி தைரியமா இருக்கணும், ஏன் பயப்படுற, நான் இருக்கேன்ல, போய் சொல்லிட்டு வா அப்படிங்க. இவ எந்த தைரியம், ஹீரோ கொடுத்த தைரியமா என்னன்னு தெரியல. அவ பாட்டுக்கு ஸ்ட்ரைட்டா வரா, பாத்ரூம்குள்ள வரா. அவங்க 3 பேரும் அவங்க பாட்டுக்கு நின்று பேசிட்டு இருப்பாங்க, நடுவுல போய் நிக்கிறா. என்ன கொழுப்பா அப்படின்னு சொல்லி அவங்க மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ரெட் கேப் போட்ட பொண்ணு வேற, என்ன மேடம் மேக்கப் போட்டுணுமா அப்படிங்க. ஹீரோயின் முறைக்கிறா. என்ன முறைக்கிறியான்னு கேட்க, ஆமாடி முறைக்கிறேன், அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு தெனாவட்டா பேசுறா. எங்கேருந்து இவ்வளவு தைரியம் வந்துச்சுன்னே தெரியல. இது வரைக்கும் கிளாஸ் முன்னாடி நின்று போய் வாசிக்க கூட இவளுக்கு தைரியம் வந்தது கிடையாது. இப்ப சார் சொன்ன தைரியத்துல அவ பாட்டுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசிட்டு இருக்கா. அவங்களுக்கே ஷாக்கிங்கா இருக்கு. என்ன அடி வேணுமாங்க, சி ஒரு கேவலமான வாழ்க்கை வாழ்ற, இப்பெல்லாம் வாழாத, அசிங்கமா இல்லையா அப்படின்ட்டு அவ பாட்டுக்கு படப்படன்னு பேசிட்டு வெளியே கிடக்குன்னு வந்துட்டா. ரெஸ்ட் ரூமை விட்டு வெளியே வந்துட்டாளா. அந்த பொண்ணு கோவமா வெளியவே வந்துருச்சு. பட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தடுக்கிறாங்க, வேணாம் வேணாம், எல்லாரும் பாக்குறாங்க, அமைதியா ஹீரோ அப்படின்னு சொல்ல. இப்போதைக்கு ஹீரோயினும் தப்பிச்சுட்டா. அதே மாதிரி ஹீரோ என்ன பண்ணிட்டா, அதே மாதிரி ஹீரோவுமே ஷோல்டர்ல கை போட்டு ரொம்ப உரிமையா கூட்டிட்டு வெளியே வந்துட்டான். அவங்களும் ஃபாலோ பண்ணவே இல்லை. இப்பதான் ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப ரிலீஃபா இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமா ஹீரோ கூட இருக்கும்போது ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்ல ஃபீல் பண்றா. அது அவளுக்கு நல்லாவே தெரியுது. இங்க பாரு, இதே மாதிரிதான் யார் என்ன சொன்னாலும் சரி, மனசுல என்ன தோணுதோ அதை பட்டுன்னு பேசுது, புரிஞ்சதுல அப்படின்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசி விட்டு போறான். இதனாலே இவங்க 2 பேரும் வந்து இன்னும் க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். ஸோ இவங்களோட நெக்ஸ்ட் மீட்டிங்ல ஹீரோ வந்து ஹெல்ப் பண்றான், இப்படி ட்ராப் பண்ணாத, இப்படி பண்ண அப்படின்ட்டு அவளுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கான். டீம் மெம்பர்ஸ் எல்லாம் பாக்குறாங்க, நேத்து சண்டை போட்டாங்க, இப்ப என்னடா இப்படி பேசிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அந்த டைம்ல தான் நம்ம யூனா இருக்கா இல்லையா, அவரோட போனுக்கு ஏதோ மெசேஜ் வருது, டக்குன்னு மறைச்சிட்டா. பட் லின் நோட் பண்ண மாதிரி தான் இருக்கு. இதை பார்க்கவும் என்னோட ஃபேஸும் சேஞ்ச் ஆகுது, என்ன ஏதுன்னு தெரியல. இப்ப திரும்ப எல்லாருமே ட்ராப் பண்ணிட்டு இருக்காங்க. சடனா ஹீரோ என்ன பண்றா, சும்மா பார்த்து ஸ்மைல் பண்றா. பட் அதை பாக்குற எங்குக்கு அப்படியே அவ ஃபேஸே ரொம்ப பிரைட்டா ரொம்ப அழகா அப்படியே ஸ்லோ மோஷன்ல எல்லாம் தெரியுது. நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஆல்ரெடி எங்களுக்கு வந்து இவ மேல ஒரு அஃபெக்ஷன் வந்துருச்சு, ஒரு லவ்வே வந்துருச்சுன்னு சொல்லலாம். பட் அதை இன்னும் ரியலைஸ் பண்ணல. இல்ல என்ன இவ திடீர்னு அழகா தெரியுறா, ஸ்லோ மோஷன்ல தெரியுறா அப்படின்ட்டு
ஒழுங்கா பாக்குறான். அகைன் கொஞ்ச நேரம் கழிச்சு பாக்கல, அவ சாப்பிடுறது கூட ஏதோ ரொம்ப அழகா இருக்கு, அவ பண்ற எல்லாமே கியூட்டா தெரியுது. அவ்வளவுதான் பல்ல கட்டி பாத்துக்கிட்டு இருக்கான். இந்த டைம்ல தான் லின் இருக்கான் இல்லையா, அவனுக்கு ஒரு கால் வருது, ப்ராஜெக்ட் விஷயமா காலேஜ்ல பேசணும் அப்படின்ட்டு. அதனால அவன் கிளம்பிட்டான். அவன் கிளம்புறத ஹீரோயின் ஒரு மாதிரி சோகமா பாக்குறா. இதை ஏன் நோட் பண்ணிட்டான். அவனுக்கு புரிஞ்சு போச்சு, இவ பாக்குற பார்வையிலேயே ஏதோ இருக்குடா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் இருந்திருக்கு. இப்ப எல்லாரும் கிளம்புறப்ப யூனா வேற சரி ஓகே லின் போனா இல்ல, நான் அவனை போய் பாக்குறேன், நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாளா. இதையுமே நம்ம சங்கினால ஏத்துக்க முடியல. அப்படியே சோகமா அவளையே பார்த்துட்டே இருக்கா. இதை பாக்குற நம்ம எங்குக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கன்ஃபார்மே ஆயிருச்சு. ஸோ என்ன பண்றான், பின்னாடியே ஃபாலோ பண்ணி வர்றான். இவன் கிளம்புனதுக்கு அப்புறம் என்னடா எதுக்கு ஃபாலோ பண்ற அப்படிங்க அப்படியே கிட்டக்கு வரான். ஏய் உனக்கு என்ன பிடிச்சிருக்கா என்ன அப்படின்னு கேட்கறான். இவ ஷாக்கிங்கோட பாக்குறா. பார்த்தவ அதுக்கப்புறம் எந்த ரியாக்ஷனுமே கொடுக்கல. அப்படியே ஒரு மாதிரி மூஞ்சிலே வெக்கலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இதை பார்த்தோன்னே இவனுக்கு தெரியாம இருக்குமா, அப்படின்னா உனக்கு அவனுக்கு பிடிச்சிருக்கு அப்படிதானே அப்படின்ட்டு கோவமா அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். கட் பண்ணால் என்ன காட்டுறாங்க, அவன் இப்பதான் உள்ளக்க வரான். பார்த்தா அவனுக்கு முன்னாடியே நம்ம இவனா இருக்கா இல்லையா, இவனுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்துப்பா போல, தூங்கிட்டா. அதோட நெத்தில வேற ஒட்டி வச்சிருக்கா, பொறுக்கி பையில சீக்கிரம் வரமாட்டியா அப்படின்ட்டு. அதை பார்த்தவன் அவளே பார்த்து அப்படியே படுத்துட்டீங்க பாரு இவனா, என்னால உன்னை வெறும் ஃப்ரெண்டா மட்டும் பார்க்க முடியல, இப்ப அதுதான் எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு அப்படின்னு அவ தூங்கிட்டு இருக்கதா நினைச்சா அவன் மனசுல இருக்க லவ சொல்லிட்டு போயிட்டான். பட் உண்மை என்னன்னா இவனா தூங்கவே இல்லை, ஜஸ்ட் கண்ணதான் மூடிக்கிட்டு இருக்கா. இவன் சொன்னது கேட்கறாவ கொஞ்சம் ஷாக் ஆகுற மாதிரி தான் தெரியுது. இங்க நம்ம பொண்ணு பாக்குறமே நெக்ஸ்ட் டே ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் சொல்லி பயங்கரமா ஒரே புலம்பல் தான். போச்சுடி இப்படி நடந்துருச்சு, அவன் என்ன ரியாக்ட் பண்ணிட்டு போனானே எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்கறாங்க. அவனோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு, என்ன சொன்னான்ட்டு. எவ்வளவு ரொம்ப நேரமா யோசிச்சு அவன் கோவமா தான் சொல்லிட்டு போனா அப்படிங்க. உடனே பாப்கட் பொண்ணு பாக்கணுமே அப்படின்னா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஆல்ரெடி அவனோட அக்காவும் அந்த பையனை லவ் பண்ணிட்டு இருக்காங்க. நீ இடையில போனா அவனுக்கு கோவம் வரதானே செய்யும், அக்காவோட லைஃப் அழிக்கிறேன்னு. அதனாலதான் அவன் டென்ஷன் ஆயிருக்கான் அப்படிங்க. இல்லப்பா ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படிங்கிறா, என்ன பேசிட்டு இருக்க, எந்த காலத்துல இருக்கா, யார் இப்ப ஃப்ரெண்ட்ஸா இருக்கா, அதெல்லாம் அவங்க லவர்ஸ் தான். அதோட அவங்களோட லைஃபை பாத்தியா எப்படி இருக்குன்ட்டு, ரொம்ப மாடலா அழகா இருக்காங்க. ஆனா ஒன்ன பாரு, உனக்குள் இன்னுக்கும் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், நல்லாவே இருக்காதுல்ல, இதுல நீ வேற ஆசையை வளர்த்துட்டு தெரியுது அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி டிமோட்டிவேட். இந்த அளவு பண்ணணும்னு அவசியம் இல்லை இல்லையா, இப்படி பண்ணவும் ஏண்டி நீ சொல்ற ஓகே எனக்கு அது புரியுது, ஆனா அது இந்த அளவு அசிங்கமா சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சங்கியனுக்கே இருக்கு. ஜஸ்ட் என்ன நினைச்சான்னு தெரியல, திரும்ப ஹீரோக்கு கால் பண்ணி கூப்பிடுறா. ஏன்னா எங்க அங்க போய் சொல்லி எதுவும் பெரிய இஷ்யூ ஆயிருமோ, லினுக்கு தெரிஞ்சிருமோ. இவளுக்கு என்ன இன்செக்யூரிட்டி இருக்குன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இல்லையா, அவளுக்குள்ளே நிறைய பிரச்சனை இருக்கு, எதையுமே வெளியே சொல்ல மாட்டா அப்படின்ட்டு. இப்ப கூட இந்த லவ் லின் கிட்ட சொல்லணுங்கிற அவசியமே இவளுக்கு இல்ல. ஜஸ்ட் அவனை பார்த்துட்டே இருந்தா போதும் தான் நினைக்கிறான். ஏன்னா லின் கிட்ட சொன்னா அவன் அக்செப்ட் பண்ண மாட்டான் அப்படிங்கிறது இவளோட தாட்டு. லின்னு இல்ல, இவன் லவ் பண்ற பையன் யாரா இருந்தாலுமே சரி, கண்டிப்பா இவரோட லவ் யாரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தாட்ல தான் நம்ம ஹீரோயினே இருக்கா. ஸோ என்ன பண்ற, ஹீரோ மீட் பண்ணி சொல்றா. என்ன சொல்ல ட்ரை பண்றானா, நீ கேட்டதெல்லாம் நான் ஏதோ தெரியாம ரியாக்ஷன் பண்ணிட்டேன், பட் உண்மையை சொல்லணும்னா எனக்கு லின் மேல ஆசை இல்லை அப்படிங்கறத சொல்லணும்னு தான் ட்ரை பண்றா. பட் ஃபேஸ்லயே நல்லா தெரியுது. அதே மாதிரி நீ ஏன் கோவமா போன, எதுக்காக கோவப்பட்ட அப்படிங்க. நான் ஒன்னும் கோவப்படல அப்படின்னு இன்னும் கோவப்படுறான். ஆனா எதுக்காக கோவப்பட்டான் அப்படிங்கிறது அவனுக்கே இன்னும் தெரியல, ரியலைஸ் பண்ண முடியல. இதுதான் ஃபீலிங்ஸ்ங்கிறது. இதனால கோவமா வருது. சரி உண்மையை சொல்லு, நிஜமாலே உனக்கு லின் மேல ஆசை இல்லையா அப்படிங்க. இல்லவே இல்லை, ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டு தான், அவர் என்னை கூப்பிட்டாரா அப்ரோச் பண்ணாரா அவ்வளவுதான், மற்றபடி வேற ஒண்ணுமே இல்லை அப்படின்னு அவ போய் சொல்றது ஹீரோக்கு நல்லாவே தெரியுது. இருந்தாலும் சரி ஓகே பரவாயில்ல, அதான் சொல்லிட்டெல்லாம் உனக்கு பிடிக்கலன்ட்டு, அப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி அவன் ஹாப்பியா ஃபேஸ் வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். ஏன்னா இருந்தாலும் ஹீரோ கிட்ட பேசினாலே இவரோட மனசு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்குன்னு சொல்லலாம். ஆனாலுமே ஹீரோ கோமா இருக்கான் அப்படிங்கிறது இவளுக்கும் தெரியுது. அதே மாதிரி இவ பொய் சொல்றா அப்படிங்கிறது ஹீரோக்கும் நல்லாவே தெரியுது. ஆக்சுவலா அங்க இந்த டிராயிங் கிளப் இருக்குல்ல, அங்க ஒவ்வொரு வீக் ஒவ்வொரு மாதிரியான ட்ரெஸ் சென்ஸ் தான் கோடா இருக்கும். இந்த வீக் ஏதோ கேர்ள்ஸ் ஃபேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க போல, கிட்டத்தட்ட இந்த ஜென்ஸி மாதிரி. அதுக்கு ஹீரோனுக்கு தெரியவே தெரியாதுல்ல, என்ன பண்றது அப்படின்ட்டு ஒரே குழப்பம். இதனாலே என்ன பண்றா, டக்குனு ஹீரோக்கு தான் கால் பண்றா. என்னடா இவ அதிசயமா கால் பண்றா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காது. ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் சொல்லியிருக்காங்க, எனக்கு பயமா இருக்கு, யாராவது ஏதாவது நினைச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி இவங்கிட்ட சொல்ல. என்ன பேசிட்டு இருக்க, யார் என்ன நினைச்சா என்ன அப்படின்ட்டு அவனும் மோட்டிவா பேசுறான். அது என்னமோ தெரியல ஹீரோயினுக்கு, இவகிட்ட பேசினாலே போதும், இவ என்ன சொன்னாலும் அது அவளுக்கு ரொம்ப பெரிய நம்ம இஷ்யூவா நினைச்சிட்டு இருப்போம் இல்லையா, நமக்கும் அப்படிதான் இருக்கும். ஒரு கஷ்டமா நமக்கு இருக்கும், ரொம்ப என்னடா இதை பண்றது அப்படின்னு மூவே பண்ண முடியாத அளவு ஒரு ரேஞ்சில் இருப்போம். பட் யாராவது ஒரு பர்சன் நம்ம லைஃப்ல இருப்பாங்க, அவங்க பேசுறப்ப நம்ம அவ்வளோ கஷ்டம்னு நினைச்ச ஒரு விஷயம் அப்படியே ஒண்ணுமே இல்லாத மாதிரி போயிடும் இல்லையா. அதே மாதிரிதான் நம்ம சங்கியும் இருக்கும். எப்பெல்லாம் அவ எங்ககிட்ட பேசுறாளோ அப்பெல்லாம் அவ எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம் ஒண்ணுமே இல்லாம ஆயிடுச்சு. இப்போ அதே மாதிரிதான் எனக்கு அப்படிதான் இருக்கு. அது என்னமோ தெரியல, அவங்ககிட்ட பேசினாலே எல்லாமே ஈஸியா இருக்கு அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு வச்சுட்டா. பட் இவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான்,
பாரு இந்த பிள்ளைக்கு வந்து அந்த லின்னு தானே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவனா பேசிட்டு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டுட்டாங்க, என்னடா ஏதோ ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு, யாருக்கு யாரோ பிடிச்சிருக்கு, என்ன யாருக்கு பிடிச்சிருக்கு, ஓ அந்த மிஸ் பிக்கின்னு போட்டு வச்சிருக்கே அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னா உனக்கு பிக்கியை பிடிச்சிருக்கா, ஆக மொத்தத்துல இது மாதிரி போயிட்டு இருக்கா அப்படின்ட்டு ஓரளவு கண்டுபிடிச்சிட்டாங்க. இவன் சமாளிக்கிறான், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, எங்க அக்கா இருக்கால அந்த பச்சை பண்ணி அவதான் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ சொல்லி சமாளிச்சுட்டு கூட்டு போயிட்டான். கட் பண்ணா ஹீரோனை காட்டுறாங்க. அவளுக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் எதுவும் தெரியாது இல்ல, அவ ஹெல்ப் கேட்டிருக்கான். யார்டா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே அப்படின்னு பார்த்தா அதான் கிடையாது, எல்லாம் நம்ம பசங்க, அதான் நம்ம 3 பேர்கிட்டதான். பிளாக்கி, அதே மாதிரி யூனா, அதோட நம்ம ஆன்டி பிங்க் ஆன்டி, இவங்க 3 பேர் தான் வர்றாங்க. வந்த உடனே இந்தா உனக்கு இது நல்லா இருக்கும் அது நல்லா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க பாட்டுக்கு நிறைய ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க. இவளுக்கு போட்டும் விடுறாங்க. இதுல பிளாக்லாம் வந்து அவளை பெர்ஃபெக்டா ரெடி பண்றா. அவளுக்கு இந்த ஹேர் ஸ்டைல் சரியில்லை, இது கரெக்டா இருக்கும் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் டைம் அவளே அவளை பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. அதோட இன்னொரு விஷயத்த நினைச்சு பாக்குறா. இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷாப்பிங் போயிருப்பான். அவளுக்கு ஒரு ட்ரெஸ் பிடிச்சிருக்கும், அதை ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் அவளோட அந்த இன்செக்யூரிட்டினஸ் வந்து விட்டுருக்காது. ஈவன் அந்த அவரோட ஃப்ரெண்ட்ஸ்ல அந்த லாங் ஹேர் இருக்க பொண்ணு தான் வந்து கொஞ்சம் சொல்லுவா, நீ வேணா ட்ரை பண்ண உனக்கு பிடிச்சிருக்குலன்ட்டு. இல்லடி எனக்கு என்னமோ செட் ஆகும்னு தோணல, நான் இதே இருந்து மச்சுக்கிறேன் அப்படின்னு எப்பவுமே யாருமே நோட் பண்ணாத ஒரு ட்ரெஸ்ஸா தான் எப்பவுமே எடுப்பான். இப்போ அதெல்லாம் யோசிச்சு பாக்குறான். இந்த டைம் அவளுக்கு அதே தான் பண்றான். எனக்கு இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கு, பட் எனக்கு செட் ஆகாதுன்னு தோணுது அப்படின்னு சொல்ல 3 பேர் விட மாட்டாங்க. என்ன செட் ஆகுதா, அதெல்லாம் உனக்கு செட் ஆகும், நீ வா அப்படின்னு சொல்லி அவளை சேஞ்ச் பண்ண வச்சுட்டாங்க. அது அவளுக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் என்ன ஓகேன்னு கேட்க, ஆமா எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் இதே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆளே டோட்டலா சேஞ்ச் ஆயிட்டா. அப்படியே இது லென்ஸ்லாம் வச்சு பயங்கர அழகா இருக்கா. அவளுக்கே அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படி அவங்க 4 பேரும் ஜாலியா போயிட்டு இருக்கா. அந்த 3 புள்ளிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க பார்த்துட்டாங்க, இது நம்ம புள்ளி பண்ண அந்த பொண்ணு தானே, பாரு எவ்வளவு அழகா போறா, ஆனா அந்த ஈரம் இருக்காளே அவையே நம்ம கூட வரவே மாட்டா அப்படின்ட்டு ஈரமா பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. கட் பண்ணா இவங்க 3 பேரும் வந்து இவங்க 4 பேரும் செல்ஃபி எடுத்து ஹீரோக்கு அனுப்பிட்டாங்க போல. அதை ஹீரோ என்ன பண்றான் பாக்குறான், அவன் ஷூட்டிங்ல இருக்கான், அதுவும் அந்த ஈரிம் கூட. இதை பார்த்துனா அவனால அப்படியே அந்த இடத்துல உட்கார முடியல, எப்படியாவது சீக்கிரம் போகணும்னு தோணுது. பட் இன்னும் ஷூட்டிங் முடியவே இல்லை. ஆக்சுவலா சார் இன்னைக்கு வரலன்னு சொல்லியிருப்பாரு, ஷூட்டிங் இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. பட் இந்த போட்டோல ஹீரோனை பார்த்த உடனேயே இல்ல போகணும், அவளை நேர்ல பார்க்கணும் அப்படின்னு துடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஈரியம் பொண்ணு வழக்கம் போல இவங்கிட்ட பேச ட்ரை பண்றா. பட் சடனா அவன் என்ன பண்றான், அந்த டேரக்டர்கிட்ட சார் இன்னும் எத்தனை ட்ரெஸ் இருக்குங்கிறான். இன்னும் 5 ட்ரெஸ் இருக்குப்பா, ஆனா நீ என்னன்னா கையே பிடிக்க மாட்ட, என்னதான் பண்றது அப்படிங்க. இல்ல எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, நான் 1/2 மணி நேரத்துல போகணும், சீக்கிரம் எல்லாத்தையும் முடிங்க அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு போட்டோ எடுக்க ஆரம்பிச்சுட்டான். ஃபர்ஸ்ட் ஈரிமோட கையை கூட பிடிச்சிருக்க மாட்டான். பட் இப்ப என்னன்னா கிஸ் பண்ற மாதிரி க்ளோஸா போங்கன்னு சொன்னாலும் அதுக்கும் அவன் ரெடியா இருக்கான். கிஸ்லாம் பண்ண கிடையாது, பட் க்ளோஸா போறான். ஈரியுமே ஷாக்கிங்கா தான் பாக்குறான், என்ன அவன் கையை பிடிக்கல, பட் இப்ப எதுக்காக இப்படி பண்றான் அப்படின்ட்டு. கட்டுன்னு சொல்லி முடிஞ்சிருச்சுன்னு சொன்ன அடுத்த செகண்டே இந்த ஓடிட்டேன்ல அப்படிங்கிற மாதிரி அவன் பாட்டு குடுக்குடுன்னு ஓடிட்டான். ட்ரெஸ்ஸை கழட்டி கொடுக்கலையான்னு கேட்டா அதெல்லாம் பரவாயில்ல சார் நான் அப்புறம் தரேன் அப்படின்ட்டு வேகமா ஓடி வரான். அவ்வளவு ஸ்பீடா ஓடி வரான். எதுக்காக, அவளை பாக்குறதுக்காக. ஆக்சுவலா அந்த சீன் வந்து ரொம்ப டச்சா இருக்கும். அவ்வளவு ஸ்பீடா அழகா ஓடி வந்து உள்ளக்க வந்தவன் தீர்றான், எங்கன்ட்டு பார்த்தா அவளே பின்னாடி இருந்து கூப்பிடா எங்குன்னு. திரும்பி பார்த்தா அப்படியே ஸ்டன் ஆயிட்டான். அவ்வளவு அழகா இருக்கா. அவளே பார்த்துட்டு இருக்கான், என்னடா வரலன்னு சொன்ன, வந்துட்டு அப்படிங்க. அது ஒண்ணும் இல்ல, சும்மாதான், எனக்கு ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு, அதான் வந்துட்டேன் அப்படிங்கிறான். இப்ப எல்லாருமே டிராயிங் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. எப்பவும் போலதான் 3 நிமிஷம் வந்து ஒவ்வொரு ஆளுக்கா நிக்கணும். எல்லாமே டிராயிங் பண்ணிட்டாங்களா, எல்லாமே கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. ஆளுக்கு அவங்க டிராயிங்கை காமிச்சிட்டு இருக்காங்க. எப்பவுமே நம்ம யங் வந்து காமிக்கவே மாட்டா, ஓரமா போயிடுவா. இப்பவும் அதே மாதிரி போறாளா. லின் கூப்பிடுற, ஏய் கூட எதுக்காக போற அப்படின்ட்டு. ஆக்சுவலா அவ நல்லா வரையல அப்படின்னு அவளுக்குள்ளே தெரியுது. அதனால அந்த காமிக்க மாட்டா, பயப்படுறா. லின் தான் அட பரவாயில்ல கூட அப்படிங்க. இந்த டைம்ல நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, ஹீரோனை காப்பாத்துறதா நினைச்சு டக்குன்னு அந்த ஸ்கெட்ச் புக்கு பிடிங்கி பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பாரு இது நல்லாவே இல்லை, இதை போய் வரைஞ்சிருக்கேன்ட்டு. இதை பார்க்குற இவ அக்கா கறிக்கு கோவம் வந்துச்சு, போட்டு பட்டுன்னு அடிச்சுட்டா. என்னடா பண்ணிட்டு இருக்க கூட அப்படின்னு புடிங்கிட்டு போய் எல்லாருமே பாக்குறாங்க. அதுலயும் பிளாக் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா வந்து பேசுறாங்க. பாரு நம்ம என்ன பண்றோம்னு முக்கியம் இல்ல, பட் ஸ்ட்ராங்கா நிக்கணும், அதுதான் முக்கியம், நீ வா எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு அவளை கூப்பிட்டு வச்சு எல்லாருமே அவளோட டிராயிங்கை பாக்குறாங்க. நல்லாதான் இருக்கு, இப்பதானே ட்ரை பண்ணிட்டு இருக்கான். எல்லாருமே வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்றாங்க. பரவாயில்ல உன்னோட கோடெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கு, இப்படியே பண்ணனா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு யாருமே அவளை டிமோட்டிவேட் பண்ற மாதிரி ஒரு வார்த்தை கூட சொல்லவே கிடையாது. எல்லாருமே அவ்வளவு நல்லா பேசுறாங்க. அதோட இங்க பாத்தியா என்னோட டிராயிங்க பாத்தியா அப்படின்னு சொல்லி அந்த பிரவுன் இருக்காரு இல்லையா, அவர் காமிக்கிறாரு. இப்பதான் வந்து அவங்க முன்னாடி நடந்ததை யோசிச்சு பாக்குறா. ஃபர்ஸ்ட் டைம் நிக்க வச்சு எல்லாரும் வரைஞ்சிருப்பாங்கல்ல, அப்ப குடுக்குறப்ப இதெல்லாம் பார்த்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிரிச்சிருப்பாங்க. இவளுக்கும் வியர்டா இருந்திருக்கும். பட் இப்பதான் அவங்களோட டிராயிங்கையும் அந்த எஃபர்ட்ஸையும் பார்க்க அவளுக்கு புரியுது இவங்க வந்து எவ்வளவு எஃபர்ட் போடுறாங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பாத்துல டிஃப்ரெண்டா வரைகிறாங்க. அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கறது நல்லாவே புரிஞ்சுக்கிட்டா அவளுக்கு இப்போ வந்து இந்த குரூப் தான் ரொம்ப வந்து பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம். பிங்க் ஆண்டி வழக்கம் போல அப்புறம் என்னப்பா கப்பிள்ஸ் டிராயிங் பண்ணலாமா, இந்த டைம் லின்னும் ஹீரோயின் தான் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்க, 2 பேரும் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிருச்சு. அவ்வளவுதான், நம்ம ஆளுக்கு பார்க்கணுமே, செம்ம கடுப்பு. இவ வேற ஒரே குஷியா கிளம்பிக்கிட்டு இருக்கா. லின்னு வா
போலாம் அப்படிங்கிற மாதிரி ரெடியா இருக்கான். இவனால ஏத்துக்கவே முடியல. சடனா இவ போறதுக்கு முன்னாடியே அவன் போயிட்டு, இல்ல இல்ல நான் அவ கூட பண்ணணும்னு நினைக்கிறேன், நீ உன்னோட ஜாக்கெட் மட்டும் கழட்டி கொடு அப்படின்னு கேட்க லின் ஒன்னும் பெருசா யோசிக்கல. சரி ஓகேடா நீயே பண்ணு, நீ தான் அழகா இருப்ப அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டான். பட் இவளுக்கு வருது பாருங்க கோவம். அவ்வளவு கோவப்படுறா, மூஞ்சியே பார்க்க மாட்டா. வழக்கம் போல 2 பேர் தனித்தனியா நிக்கிறாங்க. என்னது இது, இதுதான் கப்பல்ஸ் டிராயிங்கா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்க்க, நான் என்ன பண்றது, இவதான் பார்க்க மாட்டா அப்படிங்க. இவ வந்து தலையை நிமிரவே இல்லை. நிமிர்ந்தா கூட லின்னு தான் பாக்குறா. லின்னு பார்த்து உன்னால முடியும் அப்படின்னு சொல்லி ஸ்மைல் பண்றானா, அவ்வளவுதான். அவனே பார்த்துக்கிட்டு இருக்கா. இவனால அதை ஏத்துக்க முடியல. சடனா என்ன பண்ணிட்டான், அவ பார்க்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அவனோட கையை வச்சு அப்படியே மறைச்சிட்டான் பின்னாடி இருந்து. பட் இந்த போஸ் வந்து ரொம்ப அழகா இருக்கான். இப்படி இருக்கட்டும், சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி போஸ் கொடுக்க சொல்லி அதே டிராயிங் பண்ணி முடிச்சுட்டாங்க. ஆனா இவளால ஏத்துக்க முடியல. டிராயிங் முடிச்சு அடுத்த செகண்டே ரொம்ப கோவமா வெளியே போறா. இவன் பின்னாடியே வரான். என்னாச்சு, ஏன் கோவப்படுற, நீ வந்து லின் கூட பண்ண முடியலன்னு நினைச்சு கோவப்படுறியான்னு கேட்க, இப்ப என்ன உனக்கு, எதுக்காக என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கா, ஓ நான் எங்க அவனை இழுத்துட்டு போயிருவேன் அப்படின்னு சொல்லி பயப்படுறியான்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க இல்லையா, நீ வந்து அக்காவுக்கு நடுவுல வரப்போறான், அவங்க 2 பேத்துக்கு நடுவுல வரப்போறேன்னு சொல்லி ஒரு தம்பியா தான் கோவப்படுறான்னு அதை மைண்ட்ல வச்சு பேசிட்டு இருக்கா. நான் வந்து உனக்கே தெரியும்ல, நான் கண்டிப்பா அவன்கிட்ட லவ் கூட போய் சொல்ல மாட்டேன். ஜஸ்ட் நானா பார்த்து நானா சைட் அடிச்சுட்டு நானா போய்கிட்டு இருக்கேன். அதை கூட நான் பண்ணக்கூடாதா என்ன, ஏன் இப்படி என்னையும் மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருக்கா, அவ்வளவு பயமா, நான் அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டேன், ப்ளீஸ் என்னை மானிட்டர் பண்ணாத, எனக்கு கடுப்பா இருக்கு அப்படின்னு ரொம்ப ஹார்ஷா பேசி விட்டு போயிட்டா. இவனுக்கு என்ன சொல்லன்னு தெரியல. அதுலயும் நானும் லின்ன லவ் பண்ணக்கூடாதா என்ன, எனக்குலாம் அதுக்கு தகுதி இல்லையா, ஆமா ஒத்துக்கிறேன், எனக்கு லின்ன பிடிக்கும், அதுக்கு இப்ப என்ன அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹார்ஷா பேசி விட்டு போயிட்டா. இவன் அப்படியே கண் கலங்காத ரேஞ்சில் ஒரு மாதிரி ஷாக்கிங்ல தான் நிக்கிறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.